மேடம் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க மேடம். உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. சரி நீங்க எல்லாம் கிளாஸ்க்கு போங்க, நான் வந்துட்டேன். கிளாஸ்க்கு போறோம் மேம். போயிட்டு ஓகே இருங்க. மேடம். ஹாய் மேம், ஹலோ ஐ அம் வினிதா, சொல்லுங்க. கமிங் ஃப்ரம் கவின் இன்ஸ்டிடியூட். அப்படியா? எஸ் மேம். இன்னும் எவ்வளவு நேரம் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க? இல்ல எனக்கு இப்ப ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, நீங்க சொல்லுங்க. ரொம்ப சின்ன ஸ்கூலா இருக்குல்ல? பட் நல்ல ரிசல்ட் கொடுக்கறோம். கிட்டத்தட்ட பல வருஷமா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். நீங்க இருக்கும்போது நடக்காம இருக்குமா? சரி மேம், நான் விஷயத்துக்கு நேராவே வந்துடுறேன். எங்க மேடம் உங்களுக்கு சன் டிவில கொடுத்த அவார்டை பார்த்தாங்க, அப்பதான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்க கோச்சிங் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஓ அப்படியா? சரி. கவின் இன்ஸ்டிடியூட் பத்தி உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு இல்ல, சிட்டிலேயே பெரிய இன்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபர்ஸ்டா படிப்புல வரணும்னு எங்க மேடம் எதிர்பார்க்கறாங்க. எங்க மேடம் எப்பவுமே உங்களை மாதிரி திறமையான டீச்சர்ஸ் அவங்க பக்கம் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதான் உங்களை மீட் பண்ணி பேச சொன்னாங்க. நான் என்ன பண்ணணும்? வெட்ட ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுறீங்க மேடம். ஐ லைக் இட். அது ஒண்ணும் இல்ல மேடம், நீங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் எக்ஸாம்க்காக கோச்சிங் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்ச உடனே நீங்க எங்களுக்காக 5 to 7 வரைக்கும் டைம் ஒதுக்குனா போதும், அவ்வளவுதான். எங்க மேடமும் உங்களை அப்பாயிண்ட் பண்ணனும்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு தான் நானும் நேர்ல வந்திருக்கேன். இப்போ ஓகேன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கூட உங்களுக்கு இப்போ என்ன வேணுமோ உடனே பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்னால இதுல கவனம் செலுத்த முடியாது, அதுக்கு எனக்கு நேரமும் இல்ல. எங்க தலைக்கு மேல வேலை இருக்கு. என்ன மேடம் இப்படி பட்டுன்னு ஸ்ட்ரைட்டா சொல்றீங்க? எங்க இன்ஸ்டிடியூட்ல நீங்க ஜாயின் பண்றது உங்களுக்கு தானே பெருமையான விஷயம். அப்ப எதுக்கு என்ன தேடி வந்தேன்னு கேக்குறீங்க? நீங்களே கேள்வி கேக்குறீங்க, நீங்களே பதில் சொல்றீங்க. ஐ லைக் இட். மேம், நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வந்துடுறேன். நீங்க எவ்வளவு பேமெண்ட் எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க, அதே பேமெண்ட் கொடுத்துடலாம். சாரி மா, யூ வெரி வெரி சாரி. எனக்கு இதுக்கு இப்ப நேரம் ஒதுக்க முடியாது, அதான் பிரச்சனை. நீங்க சொல்ற மாதிரி கவின் இன்ஸ்டிடியூஷன் பெரிய இடம் தான், ஆனா இப்ப இங்க நிறைய வேலை இருக்கு. நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல மேம், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே மேம், I'll talk about this to my ma'am. என்ன சாரதா, கவின் இன்ஸ்டிடியூட்ல இருந்து உன்னை பார்க்க வந்தாங்களா? அதோ போறாங்களே அந்த பொண்ணு தானா? ஆமா மேடம். ரொம்ப பெரிய இடம் சாரதா, என்ன விஷயமா? நான் அவார்ட் வாங்கினேன்ல, அது டிவில பாத்திருக்காங்க போல இருக்கு. அவங்க இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சாரதா, எப்ப போற? மேடம் என்ன கேக்குறீங்க? எனக்கு இங்க இருக்கிற வேலையில அங்க எப்படி போக முடியும்? என்ன சொல்ற சாரதா, வேண்டான்னு சொல்லிட்டியா? வேற என்ன சொல்ல முடியும்? எனக்கு இங்க கிளாஸ் இருக்கு, அதுவும் 5 to 7 வாங்கன்னு சொல்றாங்க. அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுவும் எனக்கு வீட்ல அது இதுன்னு நிறைய வேலை இருக்கு. உன் நிலைமை எனக்கு புரியுது, ஆனா நீ ஏகப்பட்ட கனவு வச்சிருக்க. அங்க போனா காசை கொட்டுவாங்க, நீ என்னடா வேண்டான்னு சொல்லிட்ட? அந்த வாய்ப்பு இங்க யாருக்காச்சும் வந்திருந்தா அடுத்த செகண்டே போயிருப்பாங்க. ஓப்பனா ஒண்ணு சொல்லட்டுமா, நீ மாசம் மாசம் இங்க வாங்குற சம்பளத்தை அங்க எண்ணி 5 நாள்ல வாங்கிடலாம். ஐயோ விளையாடாம போங்க மேடம், எனக்கு கிளாஸ்ல நிறைய வேலை இருக்கு. என்ன இவ இவ ஏன் இப்படி இருக்கா? ஏகப்பட்ட கனவு வேற வச்சிருக்கா. செக்யூரிட்டி 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 எங்க? டீ குடிக்க எங்கேயாவது போயிருப்பாரு மேம். சாரி மேம். அப்பா சாப்பிடுங்கப்பா, காலையிலேயே நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க, இன்னைக்கு உங்க பிறந்த நாள் வேற. இருக்கட்டுமா, மேடம் வர்ற நேரம். அப்பா நீங்க முதல்ல உட்காருங்க. உட்காருங்கப்பா. என்னம்மா நீ வேற? உட்காருங்கப்பா. காலையிலே கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்கப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. நான் வாட்ச்மேனா வேலை செய்யற கம்பெனில நீ கிளார்க்கா இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குதுமா. நீங்க வெயில்ல கேட்ல நின்னு வேலை செய்யறதாப்பா, நான் இங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்து வேலை செய்யறேன். அது நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்பா.
ரொம்ப நல்லா இருக்குதுமா. நீ சமைச்சது ரொம்ப பிரமாதம். சாப்பிடுங்கப்பா. என்ன நடக்குதுங்க? சாரி மேடம், அப்பா காலையில சாப்பிடாம வந்துட்டாங்க மேடம். அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் மேடம், அதனால தான் சாப்பாடு கொடுத்தேன் மேடம். ம், சாரி மேடம். உட்காரு. மேடம் ப்ளீஸ் மேடம். உட்காரு. ஐம் சாரி உட்காரு. மேடம். உட்காருங்கப்பா. அந்த சாப்பாடு எடு. ஊட்டு. அப்பாவுக்கு ஊட்டு. இல்லைங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஊட்ரி. மேடம் நான் கீழே போய் சாப்பிட்டுக்கிறேன் மேடம். இங்கதான் சாப்பிடணும். உன் பொண்ணு உனக்கு அவ கையாலே ஊட்டுவா. நீங்க சாப்பிடணும். இங்கதான் சாப்பிடணும். இல்ல மேடம். ஊட்டு. சாரி மேடம், தெரியாம பண்ணிட்டேன் மேடம். ஊட்டுன்னு சொல்றல. ஊட்டி விட்டது போதும். அப்பாக்கு தண்ணி கொடு. நான் உன்னை அப்போ உட்காருன்னு எந்திரிக்க மாட்டியா? வாட்ச்மேன் வாசல்ல தானே உட்காரணும். நீ ஆபீஸ் ஏசிக்கு ஆசைப்பட்டு உள்ள வந்து சேர்ல உட்கார்ந்திருக்கியா? படிச்சிருங்க மேடம். இனிமே இது மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் மேடம். தப்புக்கு மன்னிப்பு கொடுக்கறது தப்பதான் அதிகமாக்கும். நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணு, நீ உங்க அப்பா வடிச்சிரு. ஆ? இதுல இப்ப என்ன இருக்கு? தப்பு பண்ணிருக்கான், தண்டனை வேணும்ல. அடி. என்னால முடியாது மேடம், ப்ளீஸ் மேடம். உங்க கால்ல வேணாம் விழுறேன் மேடம். நான் பண்ணது தப்புதான் மேடம், என்ன மன்னிச்சிடுங்க மேடம். எங்க அப்பாவை விட்டுருங்க மேடம். தப்பு பண்ணது உன் அப்பா அம்மா, நீ அவருக்கு தண்டனை கொடுக்க போற. அடி. அடிமா. அம்மா அடிச்சிருப்பா, பரவாயில்ல. வேணாப்பா, சின்ன வயசுல இருந்து நீங்க இந்த வரைக்கும் என்ன அடிச்சதே இல்லப்பா. நான் எப்படிப்பா உன்னை அடிக்கிறது? ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், அப்படி சொல்லாதீங்க மேடம். போதும் உன் டிராமா. தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்காத. என்னால முடியாது மேடம். இப்ப நான் சொன்னது நடக்கணும். இல்ல மேடம், என்னால முடியாது மேடம். நீயா உன் அப்பாவை அடிச்சா அவருக்கு மரியாதையாவது மிஞ்சம். நான் அடிச்சா உன் அப்பா எல்லார் முன்னாடியும் அவமானப்படுவார். பரவாயில்லையா? அம்மா அடிச்சிருமா, பரவாயில்ல. இல்லப்பா, என்னால முடியாதுப்பா. அப்போ நீயா இல்ல? அம்மா நீயே அடிச்சிருமா, பரவாயில்ல. அட்ரி. நீ அடிக்க போறியா? என்ன மன்னிச்சிருப்பா. இல்ல நான் வரவா? இப்ப உங்களுக்கு திருப்தி தானம்மா? இப்ப நீ சாப்பிட்ட சோறு மல்லிகா போட்டது. என்ன வெயிட் பண்ண வைக்க கூடாது, சரியா? அந்த சோத்துக்கு என்கிட்ட விசுவாசத்தை காட்டணும். உங்க சென்டிமெண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் வீட்டோட வச்சு பூட்டிட்டு வாங்க. ஏன் ஆபீஸ்க்கு கொண்டு வராதீங்க, புரிஞ்சுதா? Venba, come inside my room now. இன்னைக்கு ஈவினிங் டீச்சரை மீட் பண்ற, நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண வைக்கிறேன். ஓகே மேம். ஓகே. நேத்து எங்க போனீங்க? புரியலையா? கவின் உன்னை நேத்துக்கு எங்க கூட்டிட்டு போனா? எங்க போனீங்கன்னு கேட்டேன். மேம், அது எங்க போனீங்கன்னு கேட்டேன். ஹோட்டலுக்கு போனோம் மேம். யார பார்க்க போனா? என்ன அதிகம் பேச வைக்காத, அது உனக்கு தான் ஆபத்து. கேக்குற கேள்விக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண, ஓகேவா? ஒரு லேடியை பார்க்க போனோம் மேம். லேடியவா? டீட்டெயிலா சொல்லு. மேம், அவங்க நேம் எலிசபெத்.
வயசு ஒரு 67 இருக்கும். சார் லண்டன் ஸ்கூல்ல படிச்சப்போ அவங்க ப்ரொஃபஸரா இருந்தாங்களா. இவருக்கு நிறைய டீச் பண்ணியிருக்காங்க. அப்போ வெக்கேஷனுக்கு வந்தவங்க ஸ்டூடெண்ட்டை பார்க்கணும்னு நினைச்சிருக்காங்க. am I right? எஸ் மேம். பரவாயில்ல மேம். சிட். எனக்கு இந்த வழவழா கொழா பேச்செல்லாம் பிடிக்காது. நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வரேன். நீ கவினுக்கு பிஏவா மட்டும்தான் இருக்கணும். ஆனா எனக்கு எல்லாமாவும் இருக்கணும். புரியலையா? அவன் எங்க போறான், என்ன பண்றாங்கிறத எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். முக்கியமா அவன் எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது. காசு பணம்னா என்ன வேணா பண்ற ஆளுங்க இருக்க ஊர் இது. சோ அவன் பண்ற எல்லாத்தையும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம எனக்கு நீ இன்ஃபார்ம் பண்ற. ஓகேவா? போ. வெண்பா, இந்த மல்லிகா சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது ஒழுங்கா கேட்டுக்கணும். ஏன்னா அந்த சிரிப்புக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்கும். நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது போய் கலந்தேன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்துல நீ எந்த மூலைக்கு போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஞாபகத்துல வச்சுக்கோ. ஓகேவா? போ. மாமா ஆ? மாமா மாமா சாப்பிட்டீங்களா? கை கழுவிட்டு வந்துடுறேன். ஐயோ வாங்க மாமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பணும். பொண்ணு வீட்டுக்கு போகணும். நான் ரெடி. சீக்கிரம். யாரு? இடத்து ஓனர் பேசுறாரு. ஹலோ, சொல்லுங்க சார். இனி நீங்க தான் டீச்சர் சொல்லணும். சார் என்ன டீச்சர் அன்னைக்கு கை மேல காசு கொடுக்கற மாதிரி சொன்னீங்க, அப்புறம் உடனே ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்க, ஒரு தகவலும் வரல அதுக்கப்புறம். சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார். நான் நிலத்துக்காக தான் காசு வச்சிருந்தேன். இப்ப என் 2வது பையனுக்கு கல்யாணம், அதுக்காக தான் அங்க. ஆமா டீச்சர், முன்னாடி இதே மாதிரி ஒரு தடவை சொன்னீங்க. என்னடா இப்படி பேசுறான்னு நினைக்காதீங்க. இந்த இடத்தோட மதிப்பே வேற. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடுங்க, வித்துறேன். இல்லையா அட்வான்ஸ் காசு கூட கொடுத்துறேன், எக்ஸ்ட்ரா பணம் கூட போட்டு கொடுத்துறேன். எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க. நீங்க என்னங்க இது, விக்கிறதுக்காகவா இந்த நிலத்தை வாங்கணும்? வீடு கட்டதான் வாங்குனீங்க, ஆனா முழு காசு வரலையே. நான் என்ன பண்றது டீச்சர், நீங்களே சொல்லுங்க. சரி சரி சார், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்களேன். நான் பார்த்து என்ன செய்யணுமோ. இனி பார்த்து சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு வாரத்துல பணத்தை கொடுங்க, இல்ல நிலத்தை எழுதி கொடுத்துருங்க, அவ்வளவுதான். சார் ஹலோ. என்ன என்னாச்சு? ஓனர் என்ன சொல்றாரு? ஏதாவது தப்பா சொன்னாரா? ஒரு வாரத்துல காசு கொடுங்க, இல்லைன்னா நிலத்தை எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு மாமா. இங்க பாரு புள்ள, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இங்கேயோ கல்யாணத்துக்காக செலவுக்கு மேல செலவு இழுத்து போய்கிட்டே இருக்கு. இந்த இடம் இல்லைன்னா என்ன, நிதானமா நம்ம வேற ஒரு இடம் வாங்கிக்கலாம். அவர் சொன்ன மாதிரி மாத்தி விட்டுறலாம் புள்ள. இங்க பாரு, அந்த நிலத்துல வீடு கட்டணுங்கிறது உன்னுடைய பெரிய கனவு தான். அதுக்காக நீ படுற பாட்டை நான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? நீயும் எத்தனை ஒருத்தியா நின்று சமாளிப்ப? மாமா கல்யாணம் முடிச்சு பாரு, வீட்டை கட்டி பாரு, சும்மாவா சொன்னாங்க? சரி பாத்துக்கலாம்.
ஒரு கதவு அடிச்சா கடவுள் இன்னொரு கதவு திறப்பாரு. மேம் வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க மேம். அப்பாயின்மெண்ட் வாங்காம உங்க வீட்டுக்கு இப்படி வந்துட்டேன். வெரி சாரி. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாங்க உள்ள வாங்க. காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம் மேம், நோ ஃபார்மாலிட்டிஸ். உங்க சம்மதம் தந்தா மட்டும் போதும் மேம். ஏன் சம்மதமா? என்ன சம்மதம்? தப்பா எடுத்துக்காதீங்க மேம். இன்னைக்கு காலையில உங்க ஸ்கூலுக்கு வந்து பேசினப்போ நீங்க எதுவுமே பேசல. மேடம் என்கிட்ட கேட்டப்போ நான் பேசிட்டு இருக்கேன்னு அவங்க கிட்ட போய் சொல்லிட்டேன். இது யார் சாரதா இவங்க? அது அவங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு கோச்சிங் விஷயமா ஸ்கூல்ல வந்து பேசுறாங்கன்னு சொன்னேனே. ஆமா. அவங்க. ஓ. எங்க மேடம் உங்களுக்கு என்ன டைம் வசதியோ அப்பவே கோச்சிங் கிளாஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நீங்க மட்டும் ஒத்துக்கிட்டீங்கன்னா அட்வான்ஸ் அமௌண்டா 5 lakhs தரலான்னு சொல்லிருக்காங்க. எப்படியோ மேடம் விரிச்ச வலையில விழுந்துட்டாங்க. கொஞ்சம் யோசிங்க மேம். சாரதா, இந்தாங்கப்பா, பத்திரிக்கை எப்படி இருக்கு? அருமையா இருக்குடா. நந்து சூப்பரா இருக்குடா. அம்சமா ரிச்சா இருக்குடா. பிரஸ்கார மகங்கிறத நிரூபிச்சிட்ட நீ. அப்பா எப்பவும் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்க. என்ன பிரஸ் இருந்திருந்தா நானே ஒன்னொன்னா பார்த்து ஆசை ஆசையா அடிச்சிருந்திருப்பேன். இப்படியால மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்து உங்களையும் சிரமப்படுத்திட்டேன். அப்பா அதான் கெட்டதெல்லாம் நிறுத்திட்டீங்கல்லப்பா. இப்போ எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நந்தினி, வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி. வணக்கங்க. வாங்க 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 உள்ள வாங்க வாங்க. சமந்தி. என்ன ஆண்டி அங்கேயே நிக்கிறீங்க? இது உங்க வீடு மாதிரி. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உள்ள வாங்க. உட்கார். அப்புறம் நீங்க தான் சொல்லுங்க சார். இப்பதான் பிரவீன் பத்திரிக்கை வாங்கிட்டு வந்தேன். பிரிச்சு பாத்துக்கிட்டு தான் அந்த நேரத்தில் நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. இந்தங்க பாருங்க, பத்திரிக்கை நல்லா இருக்கான்னு பாருங்க. சாரதா, இந்தா நீ பாரு. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. முதல்ல பத்திரிக்கை கொடுக்குறீங்க, சாமி கிட்ட வச்சு கொடுங்க. அதுவும் சரிதான். பெரியவங்க நீங்க சாமி கிட்ட வச்சு கொண்டு வாங்களே. என்னை விட பொண்டாட்டி கை ரொம்ப ராசியான கைங்க. அவங்களே வச்சு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அதுவும் இந்தா. சரிதான். அப்பா, காடை கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு நானே எடுத்துட்டு வரேன். அதுவும் சிறப்பு தான். மருமக கையாலேயே வச்சு எடுத்துட்டு வரட்டும். சம்பந்தி, பத்திரிக்கை பிரிச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சூப்பரா இருக்கு மருமகளே. டிசைன் அட்டகாசமா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. இருங்க, காஃபி போட்டு கொண்டு 6 வரேன். பேரையும் போட்டீங்க போல இருக்கு. டிசைன் மாடர்னாவும் இருக்கு, மங்களகரமாவும் இருக்கு. இந்த டிசைன் செலெக்ஷன் அத்தனையுமே என் பொண்ணுதான். அவ முடிவு பண்ணிட்டா அவ்வளவு சுலபமா எல்லாத்தையும் விட்டுற மாட்டான். பிடிவாதக்காரிங்க.
ரொம்ப நல்லா இருக்கு என்ன என்ன பிள்ளை இல்ல நந்தினிக்கு கொஞ்சம் help. இப்பவே ஒத்தாசை பண்ண போறீங்களா மருமகளுக்கு? என்ன ஆண்டி ஏதோ என்கிட்ட பேசணும் போல இருக்கா? நந்தினி தப்பா நினைச்சுக்காத. அந்த விஷயம் இன்னும் உன் மனசை உறுத்திக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆண்டி, நான் என்ன தப்பு பண்ண என் மனசை உறுத்துறதுக்கு? நீங்க தான் என்ன தப்பானவளா காட்டி குடிகாரின்னு ஊரு ஃபுல்லா சொல்ல வச்சீங்க. ஐயோ, நந்தினி வெண்பாவை நான் கண்டிச்சுட்டேன். அவ பாவம் ரொம்ப ஃபீல் பண்றா. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றா. எனக்காக அது கொஞ்சம் விட்டு கொடுக்குறியா? என்ன ஏதுன்னு அது தெரியாம நடந்த விஷயம் தானே. ஆண்டி அதை விடுங்க. கல்யாண பத்திரிக்கை டிசைன் எப்படி இருந்துச்சு? டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன இப்படி கேக்குற? அருமையான டிசைன். அதான் உன் மாமாவே அட்டகாசன்னு சொல்லிட்டாரு. ஏன் ஆண்டி, உங்க மூத்த பையனோட கல்யாணம் எங்க நடந்துச்சு? ஆலியம்மன் கோயில்ல. தாலி கூட நான் தான் எடுத்து கொடுத்தேன். ஓ அப்படியா? ஆனா உங்க சின்ன புள்ள கல்யாணத்துக்கு நீங்க தாலி எடுத்து கொடுக்க கூடாது.